வணக்கம். சென்ற காணொளியில நம்ம பாரதிதாசனோட இந்த சிறுத்தைய வெளியே வா கவிதை தொகுப்போட குறிப்புகள் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கவிதை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த எப்படிதான் இருக்கு, என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிறுத்தையை வெளியே வா. இளைஞர்களே உங்களை பார்த்துதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து சிறுத்தை மாதிரி சீறி வெளியே எந்திரிச்சு வரணும் அப்படின்றத தான் முன்னிறுத்தி அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத இந்த கவிதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சரி. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. பூட்டிய இரும்பு கூட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அதாவது யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எந்த மனசுக்குள்ள நம்ம ஏத்திக்கிறது இல்லை இல்லையா. ஏதோ ஒண்ணு கத்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு மொழியில கத்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் நம்ம கேட்கிறோமே தவிர நம்ம தாய்மொழி வழியாக நம்ம எதுவுமே கேட்கறதுக்கு கடமைப்பட்டவங்களா கூட நம்ம இருக்கிறது இல்லை இல்லையா. அப்போ அந்த கூட்டுக்குள்ள இருந்து நம்ம சிறுத்தை மாதிரி வெளியே எந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல்பட புறப்படு அப்படின்னு சொல்றாரு. நம்மளை பார்த்து நம்ம மொழி பற்று இல்லை, மொழி ஆர்வம் இல்லை அப்படின்னு தான் மற்றவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா பல்வேறு மொழிகளை கொண்ட ஒரு மக்கள் தொகுப்பா தான் நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மொழி சிறப்பானது. ஆனா ஒரே மொழிக்குள்ள எல்லாருமே அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியா இருப்பதாக தெரியல. இப்பவும் தெரியல, அப்பவும் தெரியல. அப்போ அந்த கட்டமைப்புகள் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு சொல்றாரு. அதாவது நம்மள என்ன ஆகணும்னா, நம்மள மொழி பற்று இல்லை, மொழி ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம கட்டு உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாரு. புலியன செயல்கள் செய்ய புறப்படு வெளியில நம்மளோட செயல்களை நம்மளோட மொழி வாயிலாக அந்த செயல்களை வெளிப்படுத்தணும். நீ வந்து கூண்டுக்குள்ளேயே அடைக்கிற சும்மா எலி மாதிரி இருக்காத, சிறுத்தை மாதிரி வெளியே வந்து பறந்து விரிந்து இருக்கிற உலகத்தை பார்த்து நம்ம மொழி மூலமாக அந்த எல்லா செயல்களையும் செய்ய புறப்பட தயாரா இருக்கணும். நீ உள்ள இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லுவதாக இந்த வரிகள் இருக்கு. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி இங்கு உன் நாட்டு கிளிக்கழுதை ஆச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. சிம்புட் பறவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த பறவை அப்படின்றது வந்து புராண இலக்கியங்கள்ல வந்து சொல்லப்படுது. அதாவது அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத ஆராயாம அது வந்து மேகத்துக்கு மேல பறக்குது அப்படின்னா அந்த மேகத்திரளுக்கும் மேல பெருசா பறந்து விரிந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, பெரிய பறவையா இருக்குமா. அப்படின்னா என்ன, மிக வலிமையான திறம் படைத்ததா இருக்குமா. அதாவது சிங்கத்துக்கு இணையான வல்லமை படைத்தது, திறமை படைத்தது அப்படி இருக்குமா. அப்ப எதிரிகளை வந்து தாக்கும் வல்லமை இந்த பறவைக்கு இருக்கு. இப்ப நம்ம பறவை அப்படின்னாவே எது சும்மாதான் இருக்கும், சாதாரணமாதான் இருக்கும் அப்படின்றத என்ன வேண்டாம். இந்த சிம்புட் பறவை மாதிரி சிங்கத்தின் வலிமையோடு புறப்படுறதுக்கு வெளியே தயாராகணும் ஒவ்வொரு இளைஞர்களும் அப்படின்றத இந்த இடத்துல அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளிக்கழுதை ஆட்சியா. இங்க நம்ம நாட்டுல நடக்கிற ஆட்சி, நம்ம பகுதியில இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கத்து கொடுக்குற மாதிரியே இருக்குது. அதாவது அவங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் நமக்குள்ள திணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஆட்சியில இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம உள்ளேயே ஒரு இடத்துல ஒரு கூண்டுக்குள்ளையோ அல்லது எவனாவது சொல்ற அந்த சொன்ன பிள்ளைய சொல்றதை கேட்கிற கிளிப்பிள்ளையா இல்லாம நமக்குன்னு சொந்தமான முயற்சிகளை வந்து வெளியே கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்கணும். அதனால எங்கேயோ ஒரு பக்கம் போய் அடைஞ்சு கிடக்காம இந்த சிம்புட் பறவை மாதிரி சிறகை விரித்து பறந்து வெளியே வந்து நம்மளோட செயல் திட்டங்களை செய்வதற்கு நம்ம வந்து பழகருக்கும் தெரிந்திருக்கிறதுக்கும் வேண்டும் அப்படின்றத வந்து இந்த வரிகள்ல வந்து அழகா சொல்றாரு. இந்த இடத்துல ஆட்சியாளர்களையும் தன்னுடைய கவிதை வரிகளையும் சாடுறாரு. எதுக்காக அவர் வந்து குற்றம் சுமத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
தமிழ் மொழி பற்று இல்லாத ஆட்சியாளர்கள் இப்பெல்லாம் நிறைய பேர் வராங்க. அதுல இருந்து வெளியே வரணும். அவங்க சொல்றதே கேட்காம மொழிக்கான திட்டங்களை அவங்க வகுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துவதாக நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு மொழி ஆர்வமும் மொழி பற்றும் தானா உருவாகும் அப்படிங்கிறது திண்ணம். அடுத்த காணொளியில அடுத்த வரிகளுக்குரிய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.